இந்திய கோயில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் என அறிவித்த சட்டம் எது? சாரதா சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம், மதராஸ் தேவதாசி சட்டம், ஒழுங்குமுறை 17 1829. இதில் எந்த சட்டம் கரெக்டானதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை கொடுத்துருங்க. ஆன்சரை டைரெக்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் 92வது பக்கம் இருக்குது. இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்ட விரோதம். கோவில்களுக்கு பெண் குழந்தைய தானமாக கொடுத்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமையான வழக்கம் இருந்திருக்கு. அதை எதிர்த்த சட்டம் எது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ சாரதா சட்டம், ஆப்ஷன் பி குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம், ஆப்ஷன் சி மாதரசன் இருக்குது மதராஸ் தேவதாசி சட்டம். கரெக்டாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒழுங்குமுறை அந்த எக்ஸ் சிம்பிள் 10, V2 போட்டிருக்குல்ல அது 7, அப்போ மொத்தம் 17. ஒழுங்குமுறை 17 1829 இந்த சட்டம். இதில் எது கரெக்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதே போல் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புவியில் காணப்படும் வாயுக்களில் இவற்றில் மிக குறைந்த அளவு காணப்படும் வாயு எது? செனான், ஆர்கான், நைட்ரஜன், ஆக்சிஜன். இது 8th புக்கில் சோசியல் சயின்ஸு 111வது பேஜில் இருக்குது. ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் கொடுத்துருங்க. ஏன் நம்ம பேஜ் நம்பரோடு கொடுக்குறோன்னு ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த முறையில் படித்து பழகுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.